வணக்கம். ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது ஜூன் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கமாக நாங்கள் சொல்வதுதான் ராசிக்கம் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த ராசிக்கம் பார்க்க வேண்டும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ராசிக்கு சாதகமாக இருந்து லக்னத்திற்கு சாதகம் இல்லை என்றாலும், லக்னத்திற்கு சாதகமின்றி ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டையும் பார்த்தால் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஓரளவு ஒத்து வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை என்பதை மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 4 இருக்கின்றார். 4 இருப்பது நல்ல பலன்தான். அதனால் உங்களுடைய செயல்பாடு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த லாக்டவுனால் ஏற்பட்ட பிரச்சனைகளாம் இனி படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு 7 சனி நீங்கிவிட்டது. இடைப்பட்ட காலத்தில் 2 இருந்த குரு 3 மறைந்து நீச்சமாக ராஜயோகம் அடைந்தார். அவரும் இந்த மாத கடைசியிலே 2க்கு ஆட்சி பெற்ற வர இருக்கின்றார். அதனால் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், ஆனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் மீண்டும் மிக பெரிய அளவிலே வரும் என்று நீங்கள் நம்பலாம். 4 இருக்கின்ற செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதினாலும், 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும், 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் சகல விதமான சௌபாகியங்களும், சகல விதமான வளர்ச்சிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது உண்மை. அதே வேளையில் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 5 செல்வார். ராசிநாதனோ லக்னநாதனோ 5 இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். ஆனால் 5ஆம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனி பகவான் 3 இருந்து 3ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் வெளியில் சொல்ல முடியாத வகையில் மனக்குறைகளும், ஒரு சில சங்கடங்களும், கௌரவ போராட்டங்களும் உங்களை தொடரும் என்பது 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 குடையவர் குரு பகவான். அவர் 3 நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதினாலும், அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சூரிய சாரம் வாங்கி நவாம்சத்திலும் மகரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் வீட்டு அதிபதி மிக பெரிய அளவிலே வலிமை அடைந்துள்ளார். அவர் 2க்கு 2 என்று சொல்வார்கள். அதாவது பாவம் 2க்கு 2ஆம் இடம் 3 உள்ளதனால் தனப்பிராப்திக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம், இந்த லாக்டவுனால் இருந்த பல விதமான பிரச்சனைகள் இனி படிப்படியாக முற்றிலுமாக நீங்கிவிடும். தொழிலதிபர்களோ, வியாபாரிகளோ, பணிக்கு செல்பவர்களோ இனி செல்லலாம். அவரவர் தகுதிக்கும் ஏற்றார்களும், ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்கள் பண வருவாய் கட்டாயம் இருக்கும். ஆனால் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் பொங்கும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சில சலசலப்பும், தேவையில்லாத சங்கடங்களும் இருக்கும். அதற்கு காரணம் 2 குடையவர் 3 நீச்சம் அடைந்ததும், 2 ராகுக்கு சம்பந்தம் இருப்பதினாலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்பகத்தன்மை அற்றவர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களோ, குடும்ப விஷயங்களோ, மற்ற இடத்திலோ, மற்ற எந்த விதமான விஷயங்களும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பது 2ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது. ஆனால் தன வருமானம் கட்டாயம் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு சில சந்தோஷங்களும் உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மூலமாகவும், உங்களுடைய சிந்தனை செயல் மூலமாகவும் ஒரு சில வெற்றிகளும், பெரிய தன பிராப்தியும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது என்பது 2ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெரிவிக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3 ஆட்சி பெற்றிருப்பதனால் இளையவர்கள் மூலமாகவும், உங்களுடைய நம்பிக்கை மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும் ஆதரவும் அன்பும் உண்டு. அதனால் சகாயம் உண்டு. ஒரு சில பயணங்கள் ஏற்படலாம். கூடுமான அளவு நீங்கள் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. எந்த விதமான பயணங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போன் மூலமாகவே முடித்து விடலாம் என்பதும் தெளிவாக தெரிவிக்கிற விஷயமாகும். உங்கள் ராசிக்கு 4 குடையவர் சனி பகவான் ஆகின்றார். ஆரம்பத்திலே ராசிநாதன் 4 இருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி குருவுடன் சம்பந்தப்பட்டு 3 இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் வீட்டின் மூலமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக 4 பூமிக்காரர்கள் செவ்வாய் இருப்பதனால் கட்டட வேலைகள், இன்று போன கட்டட வேலைகள் எல்லாம் இனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு சில கடன்கள் ஏற்படலாம். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் தாயாருக்கும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. படிக்கின்ற மாணவ மாணவிகளும் இனி கல்வி நிலையங்கள் எல்லாம் திறந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டும். கூடுதல் அக்கறையோடு படித்தால்தான் இந்த மாதம் சிறந்த கல்வியில் விளங்க முடியும் என்பது 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. அதே வேளையில் புதியதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செல்ல வேண்டும் என்ற நினைப்புகள் இருக்கலாம். அதற்குண்டான ஆயுத பணிகள் நீங்கள் தொடங்கலாம். அதற்குண்டான வேலைகளும் இனி மழை என்று ஆரம்பிக்கும். அதனால் சுபவிரயங்களும் ஆகும் என்பதும் தெளிவு. ஒரு சிலருக்கு வீட்டில் குடியிருப்பு மாற்றமும் அலுவலக மாற்றமும் வரும். ஆனால் ஏற்றமும் முன்னேற்றம் இருக்கும் என்பதும் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் குரு பகவானே ஆகின்றார். அவர் 5க்கு 11 நீச்சபங்கம் அடைந்து ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். 5ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் அடைந்தாரே என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருப்பதனால் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். அது மட்டுமல்லாமல் 18ஆம் தேதிக்கு பிறகு 4 இருக்கின்ற செவ்வாய் பகவான் 5க்கு செல்வார். அப்போது சனி பகவான் 3ஆம் பேராக 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக உங்களுக்கு சுபவிரயங்களோ, வீண்விரிய செலவுகளோ வருவதற்கு
காரணங்கள் அதிகமாக உள்ளன. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயமாக சுபவீரங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அவர் குழந்தைகளுடைய வயதை பொறுத்த விஷயம், படிக்கின்ற வயதாக இருந்தால் கல்வி செலவும், திருமண வயதாக இருந்தால் திருமண செலவும், அல்லது படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் செலவுகள் ஏற்படலாம். 5ஆம் வீட்டிற்கு பாதகமான தசாபுத்தியும் 6-8 பங்கக்கூடிய தசாபுத்திகள் நடந்தால் அவர்கள் மூலமாக வீண் விரை செலவும் தேவையில்லாமல் அசிங்கம் அவமானமும் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புள்ளது. அதற்கு காரணம் 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கின்ற காரணம் 5லே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருப்பதுமே அதற்கு முக்கியமான காரணம். ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதி தனிப்பட்ட முறையில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதனால் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தழுவ ஆரம்பிக்கும் என்பது இது தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு உண்டான பலன்களாகும். மைனஸ் பாயிண்ட் வராது இருப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஆலயம் திறக்காமல் இருப்பதனால் உங்களுடைய இல்லத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு அதே வழியாகும். உங்களுடைய ராசிக்கு 6 செவ்வாய் ஆகிறார். அவர் ஆரம்பத்திலே 4லும் பிறகு அவர் 5ல் இருக்கின்றார். 6ஆம் வீட்டிற்கு 12லே மறைகின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டு பலன்களான போட்டியோ பொறாமையோ வம்பு வழக்குகளோ எதிர்ப்பு நோயோ பெரிய அளவில் உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 7 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 7ல் ஆட்சி பெற்று ஆரம்பத்திலே ஒரு ராசிநாதனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் 7ஆம் வீடு மிக மிக வலிமை அடைகின்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் மோகம் இவ்வளவு நாள் ஒரு சில சண்டையும் சச்சரவும் ஒரு சில சங்கடங்களும் இருந்ததெல்லாம் நிச்சயமாக இருக்கின்ற இடம் தெரியாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக இருப்பீர்கள். பிரிந்து போன நண்பர்களெல்லாம் கூட உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் மூலமாகவும் ஒரு சிலருக்கு புதிய தொழிலும் நடைபெறும். ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரும் என்பது 7ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் வீட்டின் மூலமாக சுபகாரியங்களும் காத்திருக்கிறது. காரணம் செவ்வாய் பகவான் பார்ப்பதனால் செவ்வாய் 6 என்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள்ளோ அல்லது நண்பர்களுக்குள்ளோ சுபகாரியங்களும் காத்திருக்கிறது. சந்தோஷமான நிகழ்வுகளும் கட்டாயம் நிகழும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களால் பெரிய ஆதாயம் உண்டு. லாக்டவுன் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் பயணங்களை தவிர்த்து வீட்டிலிருந்தே போன் மூலமாக எந்த விஷயமாக இருந்தாலும் பேசி அதை நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 8 புதன் 8லே அமர்ந்து இருக்கின்றார். 8லே அமர்ந்து அவர் 2ஆம் வீட்டையும் பார்க்கின்றார். அவர் 8க்கு மட்டும் அதிபதி அல்ல, 11க்கும் அதிபதி. மாத கடைசியிலே 29ஆம் தேதிக்கு பிறகு 2 குரு பகவான் 3லே இருந்து 2ஆம் வீட்டிற்கு வந்து விடுவார். அப்போது 8லே இருக்கின்ற புதன் பார்க்கின்ற காலகட்டத்தில் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்ட வகையில் உங்களுடைய எண்ணங்களோ ஆசைகளோ நிறைவேறக்கூடிய வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளோ அல்லது பணங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களை அதிர்ஷ்டம் தரும் என்பதே உண்மை. அதற்கிடையில் 8ஆம் வீட்டு அதிபதி 2ஐ பார்ப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான 8ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதல்கள் எதுவும் வராது என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 9 சந்திர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11ல் இருக்கின்றார். 9ஆம் வீட்டை குருவும் சனியும் பார்ப்பதினால் 9ஆம் வீட்டு பலன் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். ஓரளவுக்கு என்று சொல்வதற்கு காரணம் 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் அதற்கு காரணம் குரு பகவான் பார்ப்பது பூரணமாக நன்மையை தரும் என்று எதிர்பார்க்கலாம். தந்தையினுடைய உறவுகள் மூலமாகவும் நல்ல ஆதரவும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வீண் வெறிய செலவுகளும் சுபவீரியங்களும் ஏற்படும். தெய்வ கடாட்சத்தின் மூலம் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவும். நீங்கள் ஆலயம் திறக்கவில்லை என்ற காரணத்தினால் வீட்டிலிருந்தே உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அதன் மூலம் பல விதமான நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக தந்தையினுடைய சொல்லாக்களும் ஒரு சிலருக்கு தந்தை மூலமாக செல்வமும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகளும் வரலாம். தெய்வ கடாட்சத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தி வரலாம். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் உதவி செய்வார்கள் என்பதை 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு 10 7ல் இருக்கின்றார். தன் வீட்டிற்கு 10ல் இருக்கின்றார். பிறகு 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8க்கு மாறினால் மாத கடைசியில் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் அந்த குரு பகவான் 10ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டு அதிபதியும் மாத கடைசியில் பார்ப்பதினால் ஆரம்பத்திலே 10க்கு 10ல் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த மாதங்கள் சில மாதங்களாக தொழிலே தேக்கநிலையை அடைந்தவர்களும் லாக்டவுன் காரணத்தினால் தொழிலே இல்லை என்ற நிலைமை மாறி இனி தொழில் தொடங்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது பெரிய தொழிலதிகளோ வியாபாரிகளோ பணிக்கு செல்வர்களோ இனி நீங்கள் சுறுசுறுப்பாக தொழிலை ஆரம்பித்து முன்னேற்றமான பாதையில் செல்லலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தும் ஒரு சிலருக்கு நின்று போன வேலைகள் பலவிதமான வேலைகள் கட்டிட வேலைகளும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களும் இனி நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 11 புதன் பகவான் ஆகிறார். அவர் தான் வீட்டிற்கு 10லே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில வெற்றிகள் தங்கு தடைபடலாம். ஆனால் கட்டாயம் வெற்றிகள் உங்களை கைவிட்டு போகாது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகளும் தனப்பிராப்திகளும் அதிர்ஷ்டங்களும் மாத கடைசியிலே உங்களுக்கு வரலாம். அதுக்கு முக்கியமான காரணம் மகரத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனுசுக்கு ஆட்சி பெற்று
எட்டிலே இருக்கின்ற புதன் பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் 11ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே வரும். இதற்கிடையில் தங்கு தடைப்பட்டு வருகின்றார் போல் இருக்குமே தவிர வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பது 11ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 12 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் நேரடி ஆட்சி பெற்று ராசிநாதனுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஆகுவதனால் 12ஆம் வீட்டின் மூலமாக ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவீர்களாக இருக்கும். அது கணவன் மனை வகையிலோ குழந்தைகள் வகையிலோ ஒரு சில பயணங்களுக்காகவோ எதிர்கால திட்டங்களுக்காக இருக்கலாமே தவிர வீண் பெரிய செலவுகள் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். ஆக ஜூன் மாத பலன்கள் மாத ஆரம்பத்திலே சற்று நிதானமாக சென்றாலும் நாட்கள் செல்ல செல்ல மாத கடைசியில் மிக பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் அடைந்து சந்தோஷமான வாழ்க்கையை ஜூன் மாத பலன் உங்களுக்கு தர கிரகங்கள் காத்திருக்கிறது என்பதை விருச்சிக ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டின் உண்டான பரிகாரத்தை பார்ப்போம். முதலில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வைத்து வீட்டிலே படத்தை வைத்து முதலில் அவர் வணங்கவும். இன்றைய காலகட்டத்தில் கோவில்கள் திறக்கவில்லை. ஒரு கால் திறந்தாலும் அதிக மக்கள் COVID-19 காரணமாக மக்கள் வராது கூட இருப்பார்கள். ஆனால் கோவில் திறந்தாலும் சரி திறக்கவிட்டாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தே அவரவர் புல வழக்கப்படி தெய்வ வழிபாடு செய்யலாம். பொதுவாக எல்லோருக்கும் உள்ள தெய்வ வழிபாடு விடிய காலை சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யவும். உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய புல வழக்கப்படி நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு செய்கிறீர்களோ அதை செய்துவிட்டு மனதால் உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அல்லது கந்தசஷ்டி கவசமும் கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள். ராம மந்திரமோ சிவ மந்திரமோ 108 தடவை எழுதுவதோ அல்லது மனதிற்குள் தியானம் செய்வதோ செய்தால் மிக பெரிய தெய்வ சக்தியுடைய பரிகாரமாகும். இதை செய்து வந்தாலே மிக பெரிய நல்ல பலன்களை கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும்.